சற்று முன் திமுகவில் இணைந்தார் ராமதாஸ் பேரன் முகுந்தன். ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி. அதிர்ச்சியில் அன்புமணி. குழப்பத்தில் பாமக தொண்டர்கள். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியலில் அடுத்தடுத்து பரபரப்பு சம்பவங்கள் நிலவிக்கொண்டு வருகிறது. அதில் ஒன்றுதான் பாமக உட்கட்சி பூசல். அதாவது பாமகவில் உட்கட்சி மோதல்களுக்கிடையே செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் மகனும் பாமகவின் தலைவருமான அன்புமணி ராமதாஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். இதற்கிடையில் பாமக இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக முகுந்தன் பரசுராமன் கடிதமும் அனுப்பியிருக்கிறார். ராமதாஸ் குலதெய்வம் எனவும் அன்புமணி கட்சியின் எதிர்காலம் எனவும் கருதி பணியாற்றுவேன் என அதில் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டிருக்கிறாராம். மேலும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கும் நிலையில் திமுக அதிமுக கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. ஆனால் பாமக கட்சியிலோ உட்கட்சி பூசல் நிலவி வருகிறது. இளைஞரணி தலைவர் பதவி விவகாரம் தொடர்பாகத்தான் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் வலுப்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையே நேற்றைய முன்தினம் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தலைமை பண்பு இல்லை, தாயை அடிக்க வந்தார் என பல்வேறு பரபரப்பான குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் சுமத்தி இருக்கும் நிலையில் கட்சியினரிடையே ஒருவித குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகலாம் என்று பார்த்தால் தந்தை மகன் பிரச்சனையே பெரிதாக இருக்கும் போலேயே என புலம்புகின்றனர் பாமகவினர். அதே நேரத்தில் 108 மாவட்ட செயலாளர்களின் 8 பேர் மட்டுமே தன்னை சந்திக்க வந்தார்கள் என ராமதாஸ் கூறியிருப்பது கட்சியில் அன்புமணியின் செல்வாக்கு அதிகரிப்பதை காட்டுகிறது. மேலும் இந்த நிலையில் பாமகவில் பிரச்சனைக்கு காரணமானவர்களில் ஒருவர் என கூறப்படும் முகுந்தன் பரசுராமன் இளைஞர் சங்க தலைவர் பதவியிலிருந்து விலகிக் கொள்வதாக அன்புமணிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் என குறிப்பிட்டு எழுதியுள்ள கடிதத்தில், பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி பாட்டாளி இளைஞர் சங்கத்தின் தலைவராக கடந்த 28/12/2024 நாளில் நான் நியமிக்கப்பட்டேன். சொந்த காரணங்களுக்காக அந்த பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த கடிதத்தில் கூறியிருப்பதாவது: மருத்துவர் ஐயா அவர்கள்தான் என்றென்றும் எனது குலதெய்வம். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஆகிய தாங்கள் தான் எங்கள் எதிர்காலம் என்று அந்த உணர்வுடன் தொடர்ந்து கட்சி பணியாற்றுவேன் என உறுதியளிக்கிறேன் என அந்த கடிதத்தில் அவர் கூறியிருப்பது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழ்நிலையில் பாமகவின் இளைஞர் சங்க பொறுப்பை ராஜினாமா செய்த ராமதாஸின் பேரன் முகுந்தன் அவர்கள் தற்போது பாமகவே வேண்டாம் என்று அதிருப்தியில் முடிவெடுத்துள்ளதாகவும், ஏனென்றால் தன்னால் தான் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் மோதல் ஏற்பட்டது என்ற மன வருத்தத்தில் தற்போது அவர் ஆலோசனை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த பாமக கட்சியே வேண்டாம் என்று கட்சியிலிருந்து விலகி விரைவில் திமுக இணைய அவர் ஏற்பாடு செய்ய உள்ளதாகவும் அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலினை ஓரிரண்டு நாட்களை சந்தித்து முகுந்தன் திமுகவில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து திமுகவில் முகுந்தனுக்கு திமுகவின் தலைவரான ஸ்டாலின் அவர்கள் மிக உயர்ந்த பதவியும் கொடுக்க இருப்பதாகவும் அதற்கான வரவேற்பும் பிரம்மாண்டமாக நடைபெற இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன.